பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிற காரியம் என்ன காரியமோ அது உனக்கு ஆக கடவது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். எப்பொழுது கட்டளையிடுவார் என்றால், யார் விரும்புகிறது ஆகும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் விசுவாசத்தோடு தேவ சந்நிதியில் ஒரு காரியத்தை விரும்பி கேட்போம் என்றால் அது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் இது கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு பிரியமானவர்களே, நாம் நீதிமானாக இருக்கும் பொழுது நாம் எதை விரும்புகிறோமோ அதை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை ஒரு சில காரியங்கள் கேட்டுக்கொண்டு நெடுநாளாக காத்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த காரியத்துக்கு ஒரு பதில் கூட இன்னும் வரலையே என்று சொல்லி நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த வேளையில் ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீ விரும்புகிற காரியம் உனக்கு ஆக கடவது. எதை நீ தேவனிடம் கேட்டாயோ, எதை நீ விருப்பத்தோடு இருக்கிறாயோ அந்த காரியம் உனக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் நீ நீதிமானாய் இருப்பதினால். ஒருவேளை நீதிமானாய் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சந்நிதியில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி உன் இரத்தத்தினால் கழுவி உன் பிள்ளையாக வைங்க, நான் உன் பிள்ளையாக இருப்பேன். நான் விரும்புகிற அந்த காரியத்துக்கு எனக்கு பதில் கொடுங்க. தொழிலில் நான் விரும்புகிற காரியத்துக்கு, உலகப்புறமான காரியம் மற்றும் ஆவிக்குரிய காரியம், ஊழியத்தில் எல்லா காரியத்திலும் நான் எதை விரும்புகிறேனோ அதை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயம் மத்தேயு 15:28 படி உனக்கு தேவன் கட்டளையிடுவார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.